வெயிட். பிடிஎஸ் இந்தியாவுக்கு வராங்களா? ஆமாம் ஆர்மிஸ், நீங்களாம் எதிர்பார்த்த பிடிஎஸ் கான்சர்ட் இந்தியாவில். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே, ஆனால் நான் இல்லை. இந்தியன் ஆர்மிஸ் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த ஒரு மொமெண்ட் இதுதான். வருஷ கணக்காக தவம் இருந்து 2026 கான்செப்ட் நடத்த போகிறாங்க. இது அஃபிஷியலாக பிஹிட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிளேஸ் மும்பையாக தான் இருக்கும். அது 90% 100% மும்பையாக தான் இருக்கும். ஸோ தமிழ் ஆர்மிஸ், நான்லாம் நிறைய நினச்சிருக்கேன் அவங்க தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்களா, தமிழ் பேச மாட்டாங்களான்னு. பட் இப்படி மும்பையில் வைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அண்டு இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம். டேட் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண டேட் 2026 March 20 இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட்டு கன்ஃபார்ம் டேட் தெரியல. ப்ரைஸ் எப்படியும் ஹையஸ்ட் ப்ரைஸாக தான்ப்பா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் கான்சர்ட்ன்றதுனால மேபி லோவாக இருக்கலாம். பிடிஎஸ் மெம்பர்ஸ் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு கான்சர்ட் வைப்போன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வீவர்ஸில் லைவ் வரும்போது 2026 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு ஹிண்ட்டாக சொல்லிட்டாங்க. அதை பெருசு பண்ணி கடைசியில் ஆமாம் கான்சர்ட் வைக்க போகிறோன்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், March 20. ஐ திங்க் இது ஒரு 3 days கிட்ட நடக்கும், மும்பையில் நடக்கும். அண்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்க்க போனால் பேசிக் சீட்டு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். விஐபி சீட்டு 50,000 இருக்கும். இது எதில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா வீவர்ஸில் வாங்கிக்கலாம். டிக்கெட் வீவர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புக் மை ஷாப் ஜங்குக்கோட எக்ஸிபிஷன் அதில் தான் டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. மேபி இதில் வாங்கலாம், இல்லை வீவர்ஸ்லேயும் வாங்கலாம். பாவம் நாங்கள் தமிழ் ஆர்மிஸ் எங்கக்கிட்ட 50,000லாம் இல்லை. ஐ திங்க் 5,000 ஆச்சு போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதுவும் மும்பை. ஏன் மும்பையில் விற்கிறீங்க? ப்ளீஸ் சென்னையில் விற்கலாம்ல. 50,000 கூட ஒரு மந்த்து சேலரி வந்துடும். ஒரு மாதம் ஜனவரி ஃபெப் போனேன்னா கூட அந்த 5,000 ஆச்சும் வாங்கலாம். ஆனால் இப்படி மும்பையில் வச்சுட்டிங்களே, ஏன் நார்த் சைடு விற்கிறீங்க? ஏன் நார்த் சைடு கொஞ்சம் டேஞ்சரோன்னு எனக்கு தோணுது. சேஃபாக இருந்துட்டு போங்க. நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து மிச்சர் சாப்பிட்டு உங்களை பார்க்குறோம். கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா பார்க்க முடியாது. கிட்ட இருக்கும் போதும் பார்க்க முடியல. சரி, தூரமாக இருக்கும் போது தான் பார்க்க முடியாதுன்னு ஓகே. இவ்வளோ கிட்ட வரும்போதும் பார்க்க முடியலன்னும் போது மனசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கஷ்டத்தெல்லாம் இங்கே சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ண நான் கண்டிப்பாக ஒய்டியில் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கணும். ஓகே, சரி, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆர்மிஸ். ஒரு நிமிஷம் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்டு உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப கேவலமாக இருக்குன்றது எனக்கே தெரியுது. நியூ இயருங்கிறதுனால என் தம்பியில் வீட்டில் இருக்கிறதுனால சவுண்டு போட்டே இருக்கான். அவன் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் கொஞ்சம் வாய்ஸை சரி பண்ணி பேச பார்க்குறேன். பாய் ஒன்ஸ் அகெயின் பாய்.